ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எல்லாம் முடிந்து விட்டது, காலமும் கடந்து விட்டது. இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? எனது அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்துவிட்டால் பின் சாயப்பா என்று நான் எதற்கு இருக்கிறேன்? வலி, வேதனை, கஷ்டம், கடன் என புலம்பி திரிவதை விட்டுவிட்டு என்னை மனதில் வைத்து அடி எடுத்து வை. தங்கமே, கற்களும் முட்களும் இருக்கலாம், கவலை கொள்ளாதே. அதெல்லாம் ஒரு நாள் பூவாக மாறும். அப்போது நீ எல்லா வேதனைகளிலும் இருந்தும் நிச்சயம் விடுபட்டு இருப்பாய். என் கண்ணுக்குள் என் கண்மணியை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். பிறகு ஏன் கவலைப்படுகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறேன். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தங்கமே, தப்பாமல் நடக்கும். நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க கூட பார்க்காத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன். செல்வமே, விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர என் தங்கமே அழுவதற்கு அல்ல. உனக்கு தேவையான அனைத்தையும் என்னிடம் கேள். அதற்கான உரிமை உனக்கு, அதற்கான முழு உரிமை உனக்கு உண்டு. தன் அம்மாவிடம் முட்டி முட்டித்தானே கன்று பசியாரும். அதுபோலவே உன்னுடைய எந்த கோரிக்கையும் உரிமையாக கேள். பசுவின் கன்றை போல நான் உன்னை மடியில் தாங்குகிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் கவனம் முழுவதும் என் மீதே இருக்கட்டும். அப்போது உன்னை நான் கவனித்துக் கொள்வேன். ஒன்று தெரியுமா? உன் வீட்டில் உன்னோடுதான் நான் இருக்கிறேன். கூடிய விரைவில் மங்களகரமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இரு. விடியும் தருணங்களை உனதாக்கி தந்து விடுவேன். செல்வமே, உன் வாழ்க்கையில் நீ பல தடவை கஷ்டப்பட்டு இருக்கிறாய், காயப்பட்டும் இருக்கிறாய். அதனால் உன் மனம் உடைந்தும் இருக்கிறது. சில வேளைகளில் நீ கண்ணீர் வடித்தும் இருக்கிறாய். இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த துயரங்கள் மட்டும்தான். எதுவும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லையே. எல்லாம் சில காலம்தான் என்னும் போது உன் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் சொல் பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் முடிவு வரும். அந்த ஒரு நாள் இன்றாக கூட இருக்கலாமே. இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன்னை தேடி வரும். அதுவரை நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு செயல்பட்டு கொண்டே இரு. உன்னுடைய யோசனைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு உன் காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எந்த குறையும் இல்லாமல் நான் முடித்துக் கொடுக்கிறேன். ஏன்னா உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி செயல்படுது. அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இன்றி நிறைவேறுவதை நீ அனுபவத்தில் உணர்வாய். உன் வருத்தங்கள் எல்லாம் வளமாகும் நாளாக வந்துவிட்டதே. வீண் கலக்கத்தை கைவிடு. உன் பாதையில் உள்ள கற்களும் முட்களும் பஞ்சாக மாறும். மகிழ்வான வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக வாழப்போகிறாய். ஆம் தங்கமே, உன் வாழ்வில் சந்தோஷ நிகழ்வு ஒன்று கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அதே நிகழ்வுதான் தங்கமே. உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ச்சியில் நிறைய போகிறது. உற்றார், உறவினர், சொந்த பந்தங்கள் என்று உன் வாழ்வில் களை கட்டப் போகிறது. கூடிய விரைவில் சாயப்பா, நன்றி சாயப்பா என்று கண்ணீரோடு, ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைக்கப் போகிறாய். நான் சொல்வது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, உனக்காக பலிக்கப் போகும் வார்த்தைகள். நீண்ட காலங்களுக்கு பிறகு என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்கப் போகிறேன். ஒளிமயமாக, பிரகாசமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. மகிழ்ச்சியில் என்னை மறந்து விடாதே. உன் வீட்டு சந்தோஷ நிகழ்வில் சந்திக்கலாமா? நாம் கூடிய விரைவில் சந்திக்கப் போகிறோம். அன்று வெற்றிகளை விதைக்கும் நாளாக அமையும். செல்வமே, அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரம்?
உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலனும் கிடைத்து விட வேண்டும் என்று ஒரு சில நேரம் அவசரப்பட்டு விடுகிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்று மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வந்துவிடு. எனக்கானதை தக்க நேரத்தில் தக்க தருணத்தில் செய்கொடுங்கள் சாயப்பா என்று நான் செய்துவிட்டு போகிறேன். முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கு என்றே நினை. நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது இல்லை என்று சொல்லவில்லை. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்துக்கொள். என் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் கண்மணியே. நம்பிக்கை நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கையோடு இருந்தாய், தைரியத்தோடு இருந்தாய். உனக்கு இப்போது குறைந்து விட்டது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆகணும். அதை யாராலும் மாற்ற முடியாது. உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு. தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்ற அர்த்தமில்லை. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்றே அர்த்தம். எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரியப்படுத்து. இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது. உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கிறேன். எந்த நொடியிலும் நம்பிக்கையை கைவிடாதே. உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அவையெல்லாம் நிறைவேறும். நீ விரும்பிய அனைத்தும் நீ வியக்கும் வகையில் பரிசாக தரப்போகிறேனே. நல்ல செய்திகளை தினம் தினம் உன்னை தேடி வரச் செய்ய போகிறேனே. நம்பிக்கையோடு மட்டும் இரு. உறுதியான நம்பிக்கை ஒன்றே உன்னிடத்தில் நான் நெருங்கச் செய்யும் ஆயுதம் தங்கமே. உன் மனம் விரும்பிய எதிர்காலத்திற்கு மகிழ்ச்சியோடு நீ காத்திரு தங்கமே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறிவிடும். நீ இப்போ எப்போதும் புத்துணர்ச்சியோடு இருக்கணும், புதுப்பொலிவோடு இருக்கணும். முக்கியமாக என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கணும். இன்னும் சிறிது நாட்கள் பார், நீ அனுபவிக்கப் போகிற இன்பமான வாழ்க்கைக்கு இப்போது நீ அனுபவிக்கும் வலியும் வேதனையும் அடித்தளமாவதோடு நல்ல ஒரு பாடத்தையும் உனக்கு புகட்டி எதிர்காலத்தில் நீ வளமாக வாழப்போகின்ற அந்த எதிர்கால வாழ்க்கையை நீ எச்சரிக்கையாக வாழ உதவி செய்யும். என்னுடைய விருப்பமானது நீ எல்லாவற்றிலும் நல்லபடியாக வாழ்ந்து சுகப்படணும். இது மட்டும்தான். அதற்கு தயார்படுத்தும் வேலையில் நான் ஈடுபட்டுள்ளேன். எனவேதான் சொல்கிறேன், விரைவில் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. நான் சொல்வது அனைத்தும் நிச்சயமாக பலிக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.